அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு 500 அடிக்கான வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன். இது வந்து சிஆர்ஐ மோட்ரு 5 ஹெச்பி 27 ஸ்டேஜ் மோட்ருங்க. நேரம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணி பக்கம் 48 ஹெர்ட்ஸ் போயிட்டுருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா இது டிசி வோல்டேஜ் ஒரு 413 400 இந்த ரேஞ்ச் இருக்குது ரன்னிங்கில். இது வந்து மோட்டருக்கு போகிற வோல்டேஜ் மேக்ஸிமம் 430 வோல்டேஜ் அந்த மோட்டருக்கு. இது வந்து 11 ஆம்ஸ் வரைக்கும் போகும். டிசைன் இந்த மாதிரி மோட்ரு. இது மோட்டரோட ஆர்பிஎம் 2850 தான் மேக்ஸிமம் ஆர்பிஎம். எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 77க்கு மேலே இருக்கும். அது இமேஜ் ஆட் பண்ணுறேன். இது ட்ரைவு நம்ம யூஸ் பண்ணிக்க ட்ரைவு. தண்ணி ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதோட தான் கஸ்டமரு தண்ணி வருமா எவ்வளோ வரும்ன்ற ஒரே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி டிஸ்டன்ஸுக்கு போயிட்டுருக்கு தண்ணி. 1.5 இன்ச் பைப்புங்க இது. மோட்ரு வந்து 2 இன்ச் டெலிவரி பைப் தான் ரெடியூஸ் பண்ணி தான் போட்டிருக்கேன். ஏன்னா தண்ணியை வந்து 120 அடியில் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் வரலன்னாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 790 அடியில் வந்துச்சுன்னாங்க. அதை நம்ம நம்ப முடியாது. சரி கேமரா விட்டு பார்த்துட்டு நம்ம 500 அடிக்கு தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி 500 அடிக்கு போட்டு கொடுத்துருக்கோம். தண்ணி கண்டினியூ 1 ஹவர் நல்லாவே ஓடிச்சு. கொஞ்ச நேரத்துலேயே நிறைஞ்சிடுச்சு. நம்ம ஸ்ட்ரக்சர் ஒர்க் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஹைட்டாகவே தான் போடுவோம். சும்மா நம்ம தலைமையை வச்சுக்கிட்டு மாடிட்டு வந்துடுற மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஸ்லோப்பில் நல்லாவே வச்சுருப்போம். அது இல்லாமல் பர்லின் எல்லாமே வந்து ஹெவியாக தான் பண்ணியிருப்போம். மெட்டீரியல் மற்ற இன்ஸ்டாலர்ஸை விட நம்ம ப்ராஜெக்ட் காஸ்ட் 10,000 ரூபா அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம மெட்டீரியல் அவ்வளோ யூஸ் பண்ணுறோம், ஹார்ட் ஒர்க் எடுத்து பண்ணுறோம். அதனால் எப்போவுமே அது தரமாக தான் இருக்கும் பொருள். நம்ம அது கம்மி பண்ணுறது கிடையாது. தரமாக ஒன்று மாதத்துக்கு 4 செட்டு செஞ்சால் போதுமானது. இல்லை அட்லீஸ்ட் 2 செஞ்சால் கூட எனக்கு போதும். நமக்கு திருப்தியாக இருக்கணும். சும்மா ஏனாதானெலாம் செய்யக்கூடாத ஒர்க்கு. அதனால் நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் எடுத்து தான் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம அமைப்பு 12 பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். வீட்டு எல்லா டாப்கான் பைபிஎஸ்எல் 545 பிராண்டட் கம்பெனி கூட பைபிஎஸ்எல் டாப்கான் யூஸ் பண்ணுறதில்ல. பட் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ப்ராஜெக்ட்டுமே பைபிஎஸ்எல் டாப்கான் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எந்த பக்கம் ஆடு உள்ள வந்தாலையும் தொந்தரவு இருக்காது. ஓகேங்களா? சோழர் போனோம் ஒரு 2 பேருக்கு